இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அடுத்து என்ன பண்ணலாம் சித்தப்பா? யோசிப்போம் அவனை. ஆனா நாம என்னதான் யோசிச்சாலும் அவன் அதுக்கு ஆப்போசிட்டா ஏதாவது ஒரு பிளான் பண்ணி அதை செஞ்சு முடிச்சிடறான். ஏண்டா அவனே, எப்படா அவனை ஒருத்தன் இவ்வளவு திறமையா இருக்கான்னு தெரியலையடா. கரெக்ட் தான் சித்தப்பா. அவன் சில விஷயங்கள்ல நம்மளை விட கில்லாடியா இருக்கான். அவன் கில்லாடி தான்டா, ஆனா நாம கேடி பசங்க. இத பாரு, என்னைக்கு இருந்தாலும் இந்த கேடி பசங்க கிட்ட அந்த கில்லாடி தோத்துதாண்டா ஆகணும். சித்தப்பா இப்ப வேற மாதிரி தெம்பா பேசுறீங்களே. ஆமாண்டா. ஏண்டா உன் சித்தி காளி அம்மா ஒரு பொம்பளை, அவளை அவ்வளவு தைரியமா பேசிட்டு போறா. அத பார்த்த சித்தப்பனுக்கு அப்படியே பழைய தைரியமெல்லாம் திரும்பி வந்துருச்சுடா அவனே. சூப்பர், வாங்க நடந்துகிட்டே பேசுவோம். பாட்டி, நான் தான் அப்பவே ராஜாக்கு எதுவும் ஆகாது, அவர் யாரும் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொன்னேன்ல. நீங்க தான் அதை கேட்காம பதட்டமா போனீங்க. இப்ப இவரே நல்லபடியா கூட்டிட்டு வந்துட்டாரு. உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்றது பாட்டி? எனக்கு ஒண்ணும் ஆகாதுமா. ஏதாவது ஆனா என் பேர இருக்கான்ல, அவன் காப்பாத்திடுவான். பாட்டி ஹாஸ்பிட்டல் போலாம் பாட்டி, ப்ளீஸ் பாட்டி. வேண்டாயா, எனக்கு ஒண்ணும் ஆகாது. என் புள்ள சாமி அடி வேட்டைக்கு போய் கோயிலுக்குள்ள வந்திருக்கான். அவன் அருள் வாக்கு சொல்றத நான் பார்க்கணையா. பாட்டி தயவு செஞ்சு அடம் பிடிக்காதீங்க பாட்டி. ஹாஸ்பிட்டல் போலாம் பாட்டி, எதுனா ஆயிடுப்போது, பயமா இருக்கு பாட்டி. நீ தைரியமா இருயா. நீ இருக்கும்போது எனக்கு ஒண்ணும் ஆகாது. தைரியமா இரு. அப்பா, அம்மா, தாயே. தாயே, ஐயன் மேல சாமி வந்துருச்சு, என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. ஆத்தா, நீ வந்தது ரொம்ப சந்தோஷம். இந்த ஊரு நல்லா இருக்க உன் வாயால அருள் வாக்கு சொல்லாத்தா. ரொம்ப வருஷமா நடக்காது இருந்த கும்பாபிஷேகத்தை நடத்துறேன்னு நினைக்கிறீங்க? ஊருக்கும் உங்களுக்கும் பக்கபலமா இருப்பேன்டா. எல்லாருமா சேர்ந்து கும்பாபிஷேகத்தை நல்லபடி நடத்துங்க. இது இந்த ஆத்தாவோட உத்தரவு. அம்மா, ஆத்தாவே உத்தரவு கொடுத்துருச்சு. இனிமே நாம சந்தோஷமா கும்பாபிஷேகத்தை நடத்தலாம். எந்த பிரச்சனையும் வராது. அப்பாவை இவ்வளவு நேரமா சாமியா பாத்துட்டு இருந்தோம். இப்பதான் எங்க அப்பாவை பாக்குறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. இவ்வளவு நேரம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாதும்மா. சாமி என் உடம்புக்குள்ள வந்து கோவில் காரியம் எல்லாத்தையும் பண்ண வச்சிருச்சு. எல்லாத்துக்கும் அந்த ஆத்தாக்கு தான் நன்றி சொல்லணும். ஆமா ஐயா, அந்த ஆத்தா உன் உருவத்துல இருந்து எல்லா விஷயங்களையும் நல்லபடியா முடிச்சு கொடுத்துட்டா. அருள்வாக்கும் சொல்லிட்டா. இந்த மாதிரி சாமி விஷயம் எல்லாம் சாதாரணமா எல்லாருக்கும் கிடைச்சிடாதியா. நீ ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்க ஐயா, பாக்கியம் பண்ணிருக்க. என்னாச்சுமா? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? பாட்டி என்னாச்சு பாட்டி? ஐயோ, என்னாச்சு பாட்டி உங்களுக்கு? சொல்லுங்க பாட்டி. பதறாதீங்க, பொறுமையா இருங்க. அம்மா, என்னம்மா இடுப்புல கருப்பு துணி கட்டிருக்கீங்க? என்னாச்சு? அது என் பேரனை யாரோ கத்தியால குத்திட்டாங்கன்னு சொன்னாங்க.
நான் பதறி அடிச்சு வெளியே ஓடுனையா. அந்த நேரம் பார்த்து அந்த காளியம்மா வழிய மறிச்சு அவதான் என்ன கத்தியால குத்திட்டா. அம்மா, உங்களை கத்தியால குத்துன அந்த காளி அம்மாவை சும்மா விடக்கூடாது. அவளை வீட்டோட வச்சு கொளுத்திடணும். அப்பதான் எங்க ஆத்திரம் தீரும். எல்லாம் வாங்கய்யா போலாம். வாங்கய்யா போலாம். வாங்க. ஆமா வாங்க. அந்த காளியம்மா சும்மா விடக்கூடாது. வாங்க எல்லாம் போலாம். வாங்க போலாம் வாங்க. ஒரு நிமிஷம். ஐயா, அந்த காளியம்மாவை பழி வாங்க போய் அதனால இந்த கும்பாபிஷேகம் நின்னுடக்கூடாது இல்ல. அப்படி நின்னு போயிட்டா இவ்வளவு நாள் நீங்க கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போயிடும். எனக்கு ஒண்ணு இல்ல, எல்லாம் சரியா போச்சு. இத பாருங்க, காளியம்மாவை பழி வாங்க போறேன்னு ஒவ்வொருத்தரா போய் அதனால அவளுக்கு ஏதாவது ஏற்பட்டு அதையே காரணமா வச்சு இந்த கும்பாபிஷேகம் நின்னுட கூடாது. என்னால இந்த கும்பாபிஷேகம் நிக்க கூடாது. இதுதான் என் முடிவு. கும்பாபிஷேகம் நின்னு போச்சுன்னா அதை என்னால தாங்க முடியாதியா, தாங்க முடியாது. அந்த ஆத்தா மகமாயி பராசக்தி அவளோட அருளாலையும் உங்க எல்லாரோட அன்பாலையும் எனக்கு ஒண்ணும் ஆகாது. நாம நினைச்ச மாதிரி இந்த கும்பாபிஷேகத்தை நல்லபடியா நடத்தி கொடுத்துருங்க ஐயா. யாரும் அவசரப்படாதீங்க, அவசரப்படாம இருங்க ஐயா. பாட்டி ஹாஸ்பிடல் போலாம் வாங்க பாட்டி. போலாம். வாங்கம்மா போலாம். பாத்து மெதுவா. பாட்டி எமோஷனல் ஆகாதீங்க பாட்டி. நீங்க ரொம்ப நாளைக்கு நல்லா இருந்து எங்க எல்லாருக்கும் வழி காட்டணும். நான் உயிருக்கு போராடிட்டு இருந்தப்போ நீங்க தான் எனக்கு ரத்தம் கொடுத்து என்ன காப்பாத்துனீங்க. உங்க ரத்தம் தான் பாட்டி என் உடம்புல ஓடுது. பைத்தியக்காரி, பைத்தியக்காரி. நான் உனக்கு ரத்தம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே உன் உடம்புல ஏன் ரத்தம் தான் ஓடுது. நீ என் பேத்திடா கண்ணு. அது சரிதான் பாட்டி. ஆனா அன்னைக்கு நீங்க ரத்தம் கொடுத்ததுனால தானே நான் பொழைச்சிருக்கேன். அததான் சொன்னேன். இந்த உலகத்திலேயே கடவுளுக்கு அடுத்தபடியா நான் பெருசா நினைக்கிறது ரத்த பந்தங்களையும் குடும்ப உறவுகளையும் தான். அடுத்த பிறவியில நாம எல்லாரும் ஒரே குடும்பமா பிறப்போமா இல்லையான்னு தெரியாது. ஆனா இந்த பிறவியில நாம எல்லாரும் ஒரே குடும்பமா பிறந்திருக்கோம். ஒருத்தரோட ஒருத்தர் அன்பையும் பாசத்தையும் பகிர்ந்துக்கிறத தவிர இந்த உலகத்துல வேற என்ன முக்கியமா இருக்கு சொல்லு.